ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்குடலை எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனி வர வீடியோவுக்கும் உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கொடுத்துருங்க. ஆட்டுக்குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு ஆட்டோட குடலை வாங்கிட்டோம். அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன அந்த குடல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செப்ரேட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சிட்டோம். அந்த பேக் மாதிரி இருக்கிறத தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ அந்த சின்ன குடல்லாம் இருக்குல்ல, அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த சின்ன குடலை 2 எண்டு இருக்கும். நம்ம கட் பண்ணோன்னா அதில் வந்து ஃபஸ்ட் எண்டு வழியாக வந்து நம்ம ஒரு தொடப்பு குச்சி எடுத்து விட்டோன்னா அந்த செகண்ட் எண்ட் வரைக்கும் நம்ம விட்டுடணும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அந்த தொடப்பு குச்சியை வெளியில் எடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன வேஸ்ட்டும் வந்து வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு அதை விட்ட உடனே உள்ளார வந்து வேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். அதை வந்து நம்ம கையாலே பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம அந்த தொடப்பு குச்சியை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க வேஸ்ட்டை பாருங்கள். இப்படி நம்ம பிழிஞ்சோன்னா அது தனியாக வந்துடும். இதே மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணணும். இந்த ஆட்டுக்குடல் நம்ம அல்சருக்கும் வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் நம்ம ஒன்ஸ் கற்றுக்கிட்டோன்னா ஈஸி தான், செஞ்சிடலாம். அடுத்தது பெரிய பெரிய குடல், பெரிய சைஸில் குடல் இருக்கும். அதுவுமே வந்து இந்த ஸ்டைலில் நம்ம தொடப்பு குச்சியை விட்டு எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி முடித்தோடனே பாருங்கள், அதில் இருக்க தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்தோன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அழுக்குன்றது அது ஆட்டோட வேஸ்ட்டு. அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி ஏதாவது வரும். அதனால் அதை நம்ம சுத்தமாக எடுத்துக்கணும். அந்த பேக் மாதிரி ஒன்று இருந்துச்சுல்ல, அதை வந்து நம்ம ஈஸியாக அப்படியே க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒரு சுடு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் அதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு பாருங்கள், இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த மேலே இருக்க தோல்லாம் அதுவே தானாக வரும். நம்ம லைட்டாக பிடிச்சி இழுத்தால் போதும். இப்போ இந்த மேலே இருக்க தோலை உரிச்சாதான் அது வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம அதை வந்து சாப்பிட முடியும். இதை வந்து சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க. சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு நைஃப் வச்சோ இல்லை வந்து கத்தி ஏதாவது வச்சோ நம்ம வந்து சுரண்டி எடுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், சுடு தண்ணியில் போட்டுட்டோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக அது க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அது நீங்கள் கொஞ்சமாக பிச்சு இழுத்தாலே போதும். சுடு தண்ணியில் விட்டு விட்டு நம்ம எடுத்தோன்னா மீதி இருக்க எல்லாமே வந்து க்ளீனாகி வந்துடும். பாருங்கள், அந்த மேலே இருக்க தோலும் அந்த வெள்ளையாக இருக்க தோலுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சுடு தண்ணி கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பார்த்து அந்த குடலை மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா உள்ளே இருக்க சைடில் இன்னும் நிறைய வேஸ்ட் வந்து அதில் இருக்கும். அது வந்து கீழே ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து நைஃப் போட்டு ஒரு கீறி விட்டிங்கன்னா அதில் இருக்க வேஸ்ட் அதில் வந்து செட்டில் ஆகிருக்கும். அதை நீங்கள் பிரித்து தான் எடுக்கணும். அதை வாட்டர் வச்சு வச்சு வாஷ் பண்ணி அதில் உள்ளே இருக்க வேஸ்ட்லாம் எடுத்துருங்க. இந்த பார்ட் க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி மற்றது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுலேயுமே வந்து நம்ம மேலே அந்த தோல் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுலேயுமே நீங்கள் அந்த தோல் இருக்க இடத்தெல்லாம் வந்து பிச்சு எடுத்துருங்க. இது குடலோட லேயர் தான். அது உள்ளெல்லாம் அந்த வேஸ்ட் இருக்கும். ப்ளஸ் அந்த மேலே இருக்க அந்த லேயர் இருந்ததில்ல, அந்த தோல் இருந்ததில்ல, அதுவும் இருக்கும். நீங்கள் பார்த்து எடுத்துடணும்.
அந்த சுடு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த வேஸ்ட்டுமே வந்துடும், அந்த மேலே இருக்க தோல் மாதிரி இருக்குல்ல அதையும் வந்துடும். இப்போது நம்ம தண்ணியில் போட்டு வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்ல, அது இல்லாமல் நம்ம டேப் ஓப்பன் பண்ணியும் இது வந்து சாக் மாதிரி தானே இருக்கும், அதனால் டேப் ஓப்பன் பண்ணியும் அதில் காமிச்சிங்கன்னா நல்லா சுத்தமாக போயிடும். உள்ள வாட்டரை ஃபில் பண்ணுற மாதிரி லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அங்கே இருக்க கொஞ்சம் நஞ்ச வேஸ்ட்டும் வந்துடுச்சு. நம்ம வாட்டரில் காமிச்சதால் நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இது நல்லா பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த தொடப்புக்குச்சி க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் வேஸ்ட்லாம் இருக்கும். நான் பிழிஞ்சு எடுக்க சொன்னேன்ல, அந்த மாதிரி அந்த பெரிய குடலையும் பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது யாரும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே அவ்வளோவா வாங்க மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒன்ஸ் கற்றுக்கிட்டோன்னா போதும். நம்ம உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். வெளியிலலாம் நம்ம கடையில் அவ்வளோவா ஹைஜீனாக இருக்குமான்னு தெரியல. நம்ம வீட்டில் நம்ம கையாலே க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம சமைச்சு சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுன்ட்டு. குடல் ரொம்ப வெள்ளையாகிடுச்சு. இது ஒரு 2-3 தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்ட உடனே அந்த எல்லா குடலும் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து வச்சிட்டோன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கிறதால நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடுறோம். சேர்த்துட்டு நம்ம நைஃபோ இல்லை நம்மக்கிட்ட அருவாமனை இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்படி சேர்த்தோன்னா நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ண தேவையில்ல, நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி போட்டோன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா குடலையும் நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணலாம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1க்கு 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணலாம். இது குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் ஈஸியாக குடலை எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்த்தீங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.